ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஆர் தீட்டா ஃபைவை வச்சு ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை எப்படி பார்க்கறதுன்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்ம ஷோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஷோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னாக்கா ஷை. இந்த ஷை எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா ஆர் தீட்டா ஃபை. ஆர் தீட்டா ஃபையை டிபெண்ட் பண்ணுது. ஆர் தீட்டா ஃபை என்றது என்னன்னாக்கா போலார் கோஆர்டினேட்ஸ். இது ஆர் தீட்டா ஃபை போலார் கோஆர்டினேட்ஸ். ஆர் தீட்டா ஃபைல இந்த ஷையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். சரி, இப்போ ஒரு ஒன்னஸ் ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். ஒன்னஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப்ன்ட்டு சொல்ல போகிறோம். அந்த ஒன்னஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப்ன்ட்டு சொல்றதுக்காக இந்த ஷையை இந்த ஷை ஒன்னஸ் ஆர்பிட்டாலினுடைய ஷையை இங்கே எடுத்துக்கிறோம். ஒன்னஸ் ஆர்பிட்டாலினுடைய ஷை இங்கே எடுத்துக்கிறோம். இது நியூக்ளியஸ். இது என்னன்னா ரேடியல் டிஸ்டன்ஸ். தீட்டா ஃபையை ஃபிக்ஸ் பண்ணிடும். தீட்டா ஃபையை ஃபிக்ஸ் பண்ணிடும். தீட்டா ஃபையை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஷை இங்கே எடுத்துக்கிறோம், ஆர் இங்கே எடுத்துக்கிறோம். கிராஃப் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். கிராஃப் எப்படி வருதுன்னாக்கா இது போல கிராஃப் வருது. அப்படின்னா இந்த ஆர் ரேடியல் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதிகமாச்சுன்னா ஷை ஆஃப் ஒன்னஸ் டிக்ரீஸ் ஆகுதுங்க, குறைஞ்சினே போகுதுங்க. அப்புறமா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த ஷை எங்கிருந்து வந்துச்சு? ஷோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து வந்துச்சு. இந்த ஷையை எந்த டேர்ம்ஸ்ல சொல்றோம்? ஆர் தீட்டா ஃபைவ்ல சொல்றோம். ஆர் தீட்டா ஃபைவ் என்றது என்ன? போலார் கோஆர்டினேட்ஸ். இங்க ஆர் என்றது என்ன? ரேடியல் டிஸ்டன்ஸ். தீட்டா ஃபைவ் என்றது என்ன பண்ணிருக்கோம்? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். சரி, இது போல கிராஃப் வரைஞ்சு. இப்போ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த ஷை ரேடியல் டிஸ்டன்ஸ் மாறினால் ஷையும் மாறுதா இல்லையா? மாறுது. ரேடியல் டிஸ்டன்ஸ் மாறுச்சுன்னா இந்த ஷையும் மாறுது. அப்படின்னா இந்த ஷை ரேடியல் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுது அன்ட்டு சொல்றோம். அதனால இந்த கர்வு என்னன்னு சொல்றோம்னா ரேடியல் டிபெண்டன்ஸ் கர்வுன்ட்டு சொல்றோம். இதை ரேடியல் டிபெண்டன்ஸ் கர்வுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ என்ன பண்றோம்னா ஷையை இங்க எடுத்துக்கலாம். ஷை இங்க எடுத்துக்கலாம். இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸினுடைய இந்த பக்கம் எடுத்துக்கலாம், நியூக்ளியஸினுடைய இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். ஓகே, நியூக்ளியஸ் இங்க இருக்குது. நியூக்ளியஸினுடைய ரைட் சைடையும் கன்சிடர் பண்றோம், லெஃப்ட் சைடையும் கன்சிடர் பண்றோம். இப்போ எப்படி கிராஃப் வரும் அன்ட்டு பார்க்க போறோம். இப்போ கிராஃப் எப்படி வரும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல கிராஃப் எப்படி வந்துச்சோ அதே போலதான் லெஃப்ட் சைட்லயும் கிராஃப் வருது. ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் கிராஃப் ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் என்ன பண்றோம்னா தீட்டாவையும் ஃபையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். தீட்டாவையும் ஃபையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதை கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். அப்போ தீட்டாவையும் ஃபையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ இங்க நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியஸினுடைய இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதை தான் ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டை வச்சு இதுக்கு சர்டன் தீட்டா இருக்கும், இதுக்கு சர்டன் ஃபை இருக்கும், ஆங்குலர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரி, அடுத்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாயிண்டினுடைய தீட்டா ஃபை எவ்வளவோ அதே தான் இந்த பாயிண்ட்டுக்கும், என்ன சேம் டைரக்ஷன்ல எடுத்துன்னு போறோம். ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமா இருக்குது. ரேடியல் டிஸ்டன்ஸ் மாறுது, ஆனா தீட்டா ஃபை மாறல. அடுத்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி என்ன பண்றீங்கன்னா தீட்டாவையும் ஃபையும் கான்ஸ்டன்டா வச்சுக்கின்னு ரேடியல் டிஸ்டன்ஸை மொத்தம் மாத்திக்கின்னு ஷையை பாக்குறீங்க. அப்போ ஷை எப்படி வருது? இந்த கிராஃப்ல என்ன சொல்றாங்க? ரேடியல் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஷை என்ன ஆகுது? குறைஞ்சிக்கினே போகுது, அப்புறமா கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட நியூக்ளியஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கூடினே போச்சுன்னா ஷை வேல்யூ என்ன ஆகுது? குறைஞ்சிக்கினே போகுது.
அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே போலதான் இந்த லெஃப்ட் சைடு இருக்குதுன்ட்டு இந்த கிராஃப் சொல்லுது. சரி, அப்படின்னா ரேடியல் டிஸ்டன்ஸை மாத்தனா ஷையும் மாறுது அப்படின்னா ஷை வந்து ரேடியல் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுது. அதனால இந்த கர்வ் என்னன்னு சொல்றேன்னா ரேடியல் டிபெண்டன்ஸ் கர்வ் ஃபார் 1s ஆர்பிட்டால். 1s ஆர்பிட்டாலுக்கு நம்ம கர்வை வரைஞ்சுக்கிறோம். ஏன்னா 1s ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப் பண்ணிட்டு பார்க்க போறோம் அதுக்காக. சரி, இப்போ இது போல நமக்கு கிராஃப் வந்திருக்குதுங்க. சரி, அப்போ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னா ஷை ஆஃப் 1s ஆர்பிட்டால் டிபெண்ட் ஆன் ரேடியல் டிஸ்டன்ஸ் என்ற கன்க்ளூஷனுக்கு இங்க வந்திருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல ஷை எடுத்துக்கலாம். ஷை ஆஃப் 1s எடுத்துக்கலாம். இங்க என்ன பண்ணலாம்னா தீட்டா 5 எடுத்துக்கலாம். தீட்டா 5 எடுத்துக்கலாம். எதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னா ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி, எப்படி இது எப்படின்னா இங்க நியூக்ளியஸ். இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த நியூக்ளியஸ்க்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில சம் ரேடியல் டிஸ்டன்ஸ் இருக்குது, சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு தீட்டா இருக்கும், ஒரு ஃபை இருக்கும். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்னா பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் இந்த ரேடியல் டிஸ்டன்ஸும் சேமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த பாயிண்டினுடைய டைரக்ஷனும் இந்த பாயிண்டினுடைய டைரக்ஷனும் டிஃபரெண்டா தானே இருக்குது. அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும்போது தீட்டா வேல்யூ எப்படி இருக்கும்? தீட்டா ஆங்கிளை பத்தி தான் சொல்லுது, ஃபைவ் ஆங்கிளை பத்தியில தான் சொல்லுது, ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸ் தானே அது. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தீட்டா ஃபை எப்படி இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ஆர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அதே போல பாயிண்ட் இங்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்லணும். இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா இங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதே இருக்கணும். தீட்டா ஃபை வேணா எப்படி வேணாலும் இருக்கும். ஆங்கிள்ஸை மாத்திடணும், ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். அது போல வச்சு கிராஃப் வரையணும். அப்படி கிராஃப் வரைஞ்சா கிராஃப் எப்படி வருதுனாக்கா ஸ்பெரிக்கலா கிராஃப் வருது. சரி, ஸ்பெரிக்கல் அண்ணா யாருக்குன்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் சேமா இருந்தாதான் ஸ்பெரிக்கல் என்று சொல்ல முடியும். அப்படின்னா எந்த தீட்டா எடுத்துக்கினாலும் ஷை எப்படி இருக்குதுன்னு அர்த்தம், சேமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்பெரிக்கல் வருது. ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, தீட்டாவை மொத்தம் வேரி பண்ணிட்டு போறோம். அப்ப நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல இன் 3 டைமென்ஷனல்ல என்னென்ன தீட்டா வேல்யூஸ் எல்லாம் பாசிபிள் ஆகுதோ எல்லா தீட்டா வேல்யூஸ்க்கும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த தீட்டா வேல்யூஸ்க்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி வருதுன்னா ஸ்பெரிக்கல் வருது. ஸ்பெரிக்கல் என்ற வார்த்தை வருதுன்னா எல்லா டைரக்ஷன்லயும், அதாவது எந்த தீட்டா வேல்யூ இருந்தாலும் சரி ஷை எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. இல்லைன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் வராது. ஷை சேமா இருக்குது, அதாவது தீட்டா வேல்யூ எப்படி இருந்தாலும் சரி, ஃபை வேல்யூ எப்படி இருந்தாலும் சரி, ஷை மட்டும் எப்படி இருக்குது? சேமா இருக்குது எல்லா டைரக்ஷன்லயும், எந்த டைரக்ஷன் எடுத்தாலும். ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். எந்த பக்கம் வேணாலும் போங்க, எந்த டைரக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸ் மொத்தம் கான்ஸ்டன்டா இருக்கணும், பிக்ஸ்டா இருக்கணும். அப்படின்னா எந்த பக்கம் போனாலும் சரி, தீட்டா வேல்யூ என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, ஃபைவ் எந்த வேல்யூ இருந்தாலும் சரி, ஆனா ஷை மட்டும் சேமா இருக்குது. அப்படின்னா ஷை தீட்டா ஃபைய டிபெண்ட் பண்ணுதா இல்ல டிபெண்ட் பண்ணலையா? தீட்டா வேல்யூ மாறுது, ஃபை வேல்யூ மாறுது, ஆனா ஷை மட்டும் சேமா இருக்குது. அப்படின்னா தீட்டா ஃபை எப்படி இருந்தாலும் ஷை சேமா இருக்குதுன்னா இந்த ஷை தீட்டா ஃபைய டிபெண்ட் பண்ணுதா இல்ல டிபெண்ட் பண்ணலையா? டிபெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். என்ன டைரக்ஷனை மாத்திரம், ஆனா ஷை சேமா இருக்குது. அப்படின்னா இந்த ஷை ஆஃப் 1s இஸ் ஆங்குலர் இண்டிபெண்டன்ட் அப்படி சொல்லும். ஆங்குலர் இண்டிபெண்டன்ட் அப்படி சொல்லும்.
ஆனா இதுக்கு முன்ன பார்க்கும்போது இதுக்கு முன்ன கிராஃப் என்ன பார்த்தோம்னா தீட்டா ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரேடியல் டிஸ்டன்ஸை மொத்தம் சேஞ்ச் பண்ணோம். ரேடியல் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணோம். ஷை எப்படி ஆகுதுன்னா ஷை என்னாச்சுன்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஷை வந்து குறைஞ்சினே போகுது, குறைஞ்சின்னு போயிட்டு அப்புறமும் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா ஷை ஆர் மாறிச்சுன்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் மாறிச்சுன்னா ஷை மாறுது. அப்படின்னா ஷை வந்து ரேடியல் டிபெண்டன்ட் தானே அர்த்தம். ஷை வந்து ரேடியல் டிபெண்டன்ட் தானே அர்த்தம். ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தீட்டா ஃபைவ் வேரி பண்ணினே போனா ஷை மாறல. அப்படின்னா ஷை வந்து ஷை ஆஃப் ஒன்னஸ் இஸ் ஆங்குலர் இண்டிபெண்டன்ட் அப்படி சொல்றோம். சரி, இப்போ ஷையை வச்சு ஷை ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இந்த ஷை ஸ்கொயர் தான் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டியை பத்தி சொல்லுது. ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்றது இந்த ஷை ஸ்கொயர். சரி, இந்த ஷை ஸ்கொயரை வச்சு கிராஃப் வரைஞ்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஒன்னஸ் ஆர்பிட்டால தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்னஸ் ஆர்பிட்டாலுக்கு ஷை ஸ்கொயர் இங்க எடுத்துக்கலாம். இது நியூக்ளியஸ், இந்த பக்கம் ரேடியல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இங்க ஷை ஸ்கொயர், இங்க ரேடியல் டிஸ்டன்ஸ். எப்படி கிராஃப் வருதுன்னா கிராஃப் இப்படி வருது. என்னாச்சு, ரேடியல் டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் எடுத்துக்கணும், தீட்டா ஃபைவ் கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். தீட்டா ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரேடியல் டிஸ்டன்ஸ் அதிகமாயினே போச்சுன்னா ஷை ஸ்கொயர் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சினே போகுது, அப்புறமா குறைஞ்சின்னு போயினே இருந்துட்டு அப்புறமா கான்ஸ்டன்டா மாறிடுது. அப்படின்னா இந்த ஷை ஸ்கொயர் ரேடியல் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுதா இல்லையா? டிபெண்ட் பண்ணுதே. அப்படின்னா ஷை ஸ்கொயர் இஸ் ரேடியல் டிபெண்டன்ட் அப்படி சொல்றோம். சரி, இப்போ இந்த ஷை ஸ்கொயருக்கும் தீட்டா ஃபைவ்க்கும் கிராஃப் வரையலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தீட்டா ஃபைவ்க்கும் ஷை ஸ்கொயருக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி வருதுன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் வருது. இங்க என்ன ஷேப் வருதுன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் வருது. ஷை ஸ்கொயருக்கும் தீட்டா ஃபைவ்க்கும் கிராஃப் வரைஞ்சா ஷை ஸ்கொயர் இங்க எடுத்துக்கிறீங்க, தீட்டா ஃபைவ் இங்க எடுத்துக்கிறீங்க, கிராஃப் வரைஞ்சா ஸ்பெரிக்கல் ஷேப் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த டைரக்ஷன்ல போனாலும் சரி, தீட்டா வேல்யூ எப்படி இருந்தாலும் சரி, ஃபைவ் வேல்யூ எப்படி இருந்தாலும் சரி, ஆனா ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. எப்போ? ரேடியல் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது. ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும், அதை வேரி பண்ணக்கூடாது. ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன்ல போனாலும் சரி ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. அதனாலதான் ஸ்பெரிக்கல் ஷேப் வந்திருக்குது. அப்போ ஷை ஸ்கொயர் தீட்டாவை டிபெண்ட் பண்ணுதா, பையை டிபெண்ட் பண்ணுதா? அப்படி டிபெண்ட் பண்ணியிருந்தா ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப் வருது? அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப் வருதுன்னா ஷை ஸ்கொயர் சேமா இருக்குது தீட்டா வேல்யூ எப்படி இருந்தாலும். அப்படின்னா ஷை ஸ்கொயர் வந்து தீட்டா ஃபைவ் டிபெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்படின்னா ஷை ஸ்கொயர் வந்து ஆங்குலர் இண்டிபெண்டன்ட் தானே சொல்லணும். எப்படி சொல்லலாம்? சரி, அப்போ ஷை ஸ்கொயர் ஆங்குலர் இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டோம், ஆனா ரேடியல் டிபெண்டன்ட் சொல்லிட்டோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, இதுல இருந்து ஷை வந்து ஷையும் சரி ஷை ஸ்கொயரும் சரி தீட்டா ஃபைவ் டிபெண்ட் பண்ணல. எந்த டைரக்ஷன்ல போனாலும் ஷையும் சரி ஷை ஸ்கொயரும் சரி ரிமைன் சேமா இருக்குது. ஆனா ரேடியல் டிஸ்டன்ஸ் மாறிச்சுன்னா ஷையும் ஷை ஸ்கொயர் ரெண்டுமே மாறிடுது. இது எப்போ பாசிபிள்னா ஒரே ஒரு ஷேப்புக்கு பாசிபிள், அது ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு மட்டும்தான் இது மாதிரி பாசிபிள், மற்றதுக்கு பாசிபிள் கிடையாது. அதனாலதான் இந்த எஸ் ஆர்பிட்டாலுக்கு இந்த ஒன்னஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப் சொன்னாங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் சொன்னாங்க. சரி, ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு வேர்டை கொடுக்குறாங்க. அது என்னன்னா சிமெட்ரிக் என்ற வேர்டை கொடுக்குறாங்க. சிமெட்ரிக் என்ன? யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டி எதுக்கு சொல்லணும்? இந்த ஒன்னஸ் ஆர்பிட்டால வந்து இந்த ஒன்னஸ் ஆர்பிட்டால சிமெட்ரிக்னு சொல்றாங்க. சிமெட்ரிக்னாவே யூனிஃபார்ம் என்றது இருக்கணும். அந்த யூனிஃபார்மிட்டி என்ற வார்த்தை இங்க சொல்லியிருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா இந்த ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குன்னாக்கா எந்த தீட்டா இருந்தாலும் சரி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், ரிமைன்ஸ் சேமா இருக்கும். எந்த ஒரு ஆர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேடியல் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன்ல வேணாலும் எடுத்துக்கோங்க, நியூக்ளியஸ்னுடைய எந்த டைரக்ஷன்ல வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த தீட்டா வேல்யூ இருந்தாலும் சரி
எல்லா பாயிண்ட்ஸ்லயும் chi ஸ்கொயர் சேமா இருக்கும். அதனாலதான் சிமெட்ரிக் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் என்ற வார்த்தையை சொன்னாங்க. சரி பாருங்க, எந்த கேஸை வேணாலும் ஈஸியா லிக்விஃபை பண்ணலாம். ஒவ்வொரு கேஸை லிக்விஃபை பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. ஆனா ஈலியம் கேஸை மட்டும் லிக்விஃபை பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எந்த டெம்பரேச்சர்ல ஈலியம் கேஸ் லிக்விஃபை ஆகுதுன்னா 4.4 கெல்வின், அப்புறமா 2.2 கெல்வின். அப்படின்னா எவ்வளவு நெகட்டிவ் டெம்பரேச்சர் பாருங்க, கிட்டத்தட்ட -270 டிகிரி செல்சியஸ். அந்த டெம்பரேச்சர்ல ஈலியம் கேஸ் லிக்விஃபை ஆகுது. ஏன்? ஈலியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2. அப்பனா இந்த s ஆர்பிட்டால் இது சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால தானே அந்த ஈலியம் கேஸை லிக்விஃபை பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. சரி சரி, அது இருக்கட்டும். அப்போ 1s ஆர்பிட்டாலுக்கு என்ன சொல்றோம்னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக் அண்ட் சொல்றோம். சரி, ஓகே. இப்போ அடுத்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் நீல்ஸ் போர் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாடலுக்கும் ஏதாவது டிபெண்டன்ஸ் இருக்குமா அன்ட்டு பார்க்கலாம். ஏன் பார்க்கணும்? குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன பண்ணாங்க? குவாண்டம் நம்பர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த குவாண்டம் நம்பர்ஸை எதை யூஸ் பண்ணாங்க? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணாங்க. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார்? நீல்ஸ் போர் தானே. அதை ஏன் அங்க யூஸ் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம நீல்ஸ் போர் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை டிரைவ் பண்ணி சொன்னாரு. அவர் சொன்ன வேல்யூ பிரகாரம் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறோம். அதுவும் எக்ஸ்பிரிமெண்டலா அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜனும் சேமா இருக்குது. அதனால குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல கூட எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை நீல்ஸ் போர் சொன்ன மாதிரியே எடுத்துக்கினாங்க. அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் நீல்ஸ் போர் மாடலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்னா 1s ஆர்பிட்டால எடுத்துக்கலாம். இந்த 1s ஆர்பிட்டால் எப்படி இருக்குதுன்னா இது ஸ்பெரிக்கல். இந்த 1s ஆர்பிட்டால என்ன பண்ணணும்னா இது ஒரு ஸ்பெரிக்கல், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. இது 1s ஆர்பிட்டால்னா ஒரு ஸ்பியர். இந்த ஒரு ஸ்பியரை என்ன பண்ணணும்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸா கட் பண்ணணுங்க. இந்த 1s ஆர்பிட்டால்ன்றது ஒரு ஸ்பியர் தான், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. ஆனா இந்த ஒரு ஸ்பியரை எப்படி பண்ணணும்? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸா டிவைட் பண்ணணும், கட் பண்ணணும். எல்லா ஸ்பியர்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, எப்படி இது கட் பண்றது அன்ட்டு பார்க்கலாம். இது நியூக்ளியஸ். இது 1s ஆர்பிட்டாலினுடைய பவுண்டரி. இது 1s ஆர்பிட்டாலினுடைய பவுண்டரி. ஓகேவா? இப்போ இந்த 1s ஆர்பிட்டால் என்ன பண்ணணும்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸா கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்பியரை கட் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஸ்பியரை கட் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை பார்க்குறோம். சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவுனா 4πr². இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரை கட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவுனா 4πr². இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அன்ட்டு பார்க்கணும். அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னுடைய ஏதோ ஒரு பாயிண்ட்ல ப்ராபபிலிட்டி என்னன்னு எடுத்துக்கோங்க. அது என்னன்னா chi². அந்த chi²ஆல இந்த 4πr² மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியர்னுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். சரி, இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைச்சிச்சு. இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ரேடியல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே சார், இந்த பக்கம் என்ன பண்றீங்கன்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் 4πr² chi² எடுத்துக்கிறீங்க. அந்த வேல்யூவை இந்த கிராஃப்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணனாக்கா இப்போ செகண்ட் ஸ்பியரை கட் பண்ண போறோம். ஓகேவா? ஏதாவது 1s ஆர்பிட்டாலினுடைய பவுண்டரி இதுதான். ஆனா இந்த 1s ஆர்பிட்டால் ஒரு ஸ்பியர் தான். ஆனா இது எத்தனை ஸ்பியர்ஸா நம்ம கட் பண்ண போறோம்? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸா கட் பண்ணணும். அப்படி விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, விஷுவலைஸ் பண்ணுங்க. சரி, இப்போ செகண்ட் ஸ்பியரை கட் பண்ண போறோம். இப்போ செகண்ட் ஸ்பியர் எப்படி இருக்குது பாருங்க. செகண்ட் ஸ்பியர் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்பியரை ஒட்டின மாதிரி இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கும் செகண்ட் ஸ்பியருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட்டெசிமலி ஸ்மாலா இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்பியர்னுடைய என்ன எடுத்துக்கிறீங்க, சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கோங்க. அந்த செகண்ட் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஷை ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டோட்டல் ப்ராபபிலிட்டி செகண்ட் ஸ்பியருக்கு கிடைக்கும். இது போல என்ன பண்றீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பியர்லயும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஷை ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அதை 4πr ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அதை வச்சு நீங்க கிராஃப் வரைய போறீங்க. இப்போ கிராஃப் வரைஞ்சிட்டீங்க. கிராஃப் எப்படி வருதுன்னா இது போல உங்களுக்கு வந்திருக்குது. கிராஃப் வந்து இப்படி வந்திருக்குது. கிராஃப் இப்படி வந்துருச்சு. அப்படின்னா இந்த கிராஃப் என்ன சொல்லுது? ரேடியல் டிஸ்டன்ஸ் அதிகமாயினே போச்சுன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அதிகமாயினே போகுது, இன்க்ரீஸ் ஆயினே போகுது, மேக்சிமம் அட்டைன் பண்ணுது, அப்புறமா டிக்ரீஸ் ஆயினே போகுது, குறைஞ்சிக்கினே போகுது, அப்புறமா கான்ஸ்டன்டா இருக்குது, ஆல்மோஸ்ட் சேமா இருக்குது அன்ட்டு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து இந்த கிராஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலியமா இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம், இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம்னு பார்க்கலாம். இங்க இந்த இடத்துல இது என்னன்னு சொல்லலாம்னா மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் ஆஃப் ஒன்னஸ் எலக்ட்ரான் என்று சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் ஆஃப் ஒன்னஸ் எலக்ட்ரான் அப்படி சொல்றோம். சரி, இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ்க்கு லெஃப்ட் சைட்ல ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ்ல ஒன்னஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபபிளா இருக்கும். இந்த லொகேஷனுக்கு லெஃப்ட் சைட்லயும் ஒன்னஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஆனா அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்க. சரி, இந்த லொகேஷனுக்கு ரைட் சைடு பாருங்க, இந்த ரைட் சைட்ல ஒன்னஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படின்னா இந்த ஒன்னஸ் எலக்ட்ரான் எங்கதான் இருக்கும்? இந்த இடத்துல மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் சொல்லிட்டோம். லெஃப்ட் சைட்ல பார்த்தாலும் இருக்குதான்ற, ரைட் சைட்ல பார்த்தாலும் இருக்குதான்ற, அப்போ ஒன்னஸ் எலக்ட்ரான் எங்கதான் இருக்கும்? எங்கதான் இருக்கும்ன்ற கேள்வி கேட்கக்கூடாது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை டெவலப் பண்ணதுல ஒருத்தர் யாரு? ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அவர் என்ன சொல்லிட்டாரு? ட்ரேசிங் த பாத் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நாட் பாசிபிள் அப்படி சொல்லிட்டார். அப்போ எலக்ட்ரான் ஒன்னஸ் எலக்ட்ரான் எங்க இருக்குன்னா ஒன்னஸ் ஆர்பிட்டால தான் இருக்கும். ஆனா எங்க இருக்கும் தெரியாது. அப்ப எப்படி சொல்றது? ப்ராபபிலிட்டியில வேணா சொல்லலாம். எப்படி? ஒன்னஸ் ஆர்பிட்டாலினுடைய எலக்ட்ரானுடைய மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ப்ராபபிலிட்டி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஆனா ப்ராபபிலிட்டியில வேரியேஷன் இருக்குது அன்ட்டு சொல்றோம். சரி, ப்ராபபிலிட்டியில வேரியேஷன்னா எங்க ப்ராபபிலிட்டி ஹையஸ்ட்? இந்த பாயிண்ட்லயா இல்ல இந்த பக்கமா, லெஃப்ட் சைடா இல்ல ரைட் சைடா? அந்த ப்ராபபிலிட்டி வேணும்னா ஷை ஸ்கொயர் கிராஃபை பாருங்க. இங்க ரேடியல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, இங்க ஷை ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இந்த ஷை ஸ்கொயர் கிராஃப் பாருங்க. ஷை ஸ்கொயர் கிராஃப் எப்படி வருது பாருங்க. அப்போ ஷை ஸ்கொயர் எங்க ஹையஸ்டா இருக்குது? நியரஸ்ட் டு த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ஷை ஸ்கொயர் குறைஞ்சினே போகுது, டிக்ரீஸ் ஆயினே போகுது. அப்படின்னா இந்த கிராஃப்க்கு இந்த கிராஃப்க்கு என்ன வித்தியாசம்? இது வந்து என்ன சொல்லுது? ஷை ஸ்கொயர் அட் ஏ கிவன் பாயிண்ட் சொல்லுது. இது என்ன சொல்லுது? டோட்டல் ப்ராபபிலிட்டி சொல்லுது. அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்படி எடுத்துக்கணும்? 4πr ஸ்கொயரை ஷை ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இப்படி போயினே இருந்தீங்கன்னா, நியூக்ளியஸ்ல இருந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் அதிகமாயினே போயிடுச்சுன்னா 4πr ஸ்கொயர் அதிகமாயினே போகுது. ஆனா ஷை ஸ்கொயர் என்ன ஆகுது? குறைஞ்சினே போகுது. ஆனா 4πr ஸ்கொயர் ஷை ஸ்கொயர் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அதிகமாச்சு, அப்புறமா குறைஞ்சிச்சு, அப்புறமா கான்ஸ்டன்டா இருக்குது. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னா இந்த கிராஃப் பிரகாரம் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இடத்த மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் சொல்லலாம். இந்த பக்கமும் ப்ராபபிலிட்டி இருக்குது, இந்த பக்கமும் ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, இந்த மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் சொல்றோமே, அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் சொல்றோமே, இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவுனா 0.529 ஆங்ஸ்ட்ரோம். யாருக்கு? ஹைட்ரஜனுக்கு.
எந்த ஆர்பிட்டாலுக்கு? 1s ஆர்பிட்டால். சரி, நீல்ஸ் போர் ஏதோ போர்ஸ் ரேடியஸ் சொன்னாரே, அது என்னது? நீல்ஸ் போர் வந்து ஒரு போர்ஸ் ரேடியஸ் சொன்னார், அதுக்கு A0 சிம்பிள் கொடுக்குறோம். அதனுடைய வேல்யூ என்ன? 0.529 ஆங்ஸ்ட்ராம். பாத்தீங்களா? இந்த போர்ஸ் ரேடியஸ் 0.529 ஆங்ஸ்ட்ராம்ன்றது எந்த ஆர்பிட்டுக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு. யாருக்கு? ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. இவர் ஆர்பிட்னு சொல்றாரு, இங்க என்ன சொல்றாங்க? ஷெல்லுன்னு சொல்றாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஷெல்லுன்னு சொல்லுது, 3 டைமென்ஷனல். போர் வந்து சர்க்குலர் பாத், 2 டைமென்ஷனல். இங்க வந்து ப்ராபபிலிட்டியை வச்சு சொல்றாங்க, ஆனா இவர் என்ன சொல்லிட்டார்? ஃபிக்ஸ்ட் என்றார், பர்டிகுலர் சர்க்குலர் பாத் என்றார். அந்த பர்டிகுலர் என்ற வார்த்தை தான் இங்க தப்பு. போர் யூஸ் பண்ண அந்த சர்டைன் சர்க்குலர் பாத், பர்டிகுலர் பாத்னு சொன்னார்ல, அதான் மிஸ்டேக். ஓகேவா? இங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் அது 0.529 ஆங்ஸ்ட்ராம் அன்ட்டு சொல்றாங்க. சரி, நீல்ஸ் போர் வந்து சர்டைன் சர்க்குலர் பாத்னு எடுத்துக்கின்னு தானே டிரைவ் பண்ணாரு. அப்படி டிரைவ் பண்ணி தானே 0.529 ஆங்ஸ்ட்ராம் வந்துச்சு. ஆனா இங்க ப்ராபபிலிட்டி பிரகாரம் எடுத்தாலும் மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் 0.529 ஆங்ஸ்ட்ராம்ல வந்திருக்குது. அதனால நீல்ஸ் போர் மாடல் வந்து பார்ட்டிகல் நேச்சரை கன்சிடர் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நீல்ஸ் போர் மாடலை கம்ப்ளீட்டா நம்ம வயலேட் பண்ண முடியாது. சரி, அதுக்குன்ட்டு நீல்ஸ் போர் மாடலையும் பயன்படுத்த முடியாது, குவாண்டம் மெக்கானிக்ஸை தான் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ 1s ஆர்பிட்டாலை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். 1s ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப் வருதுன்னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வந்து என்ன பார்க்குறோம்னாக்கா, இப்போ இந்த 1s ஆர்பிட்டாலுக்கு அதனுடைய ஷேப்பை எப்படி வரையுது, 1s ஆர்பிட்டாலை எப்படி வரையுது அன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன சொல்றாங்கன்னா பவுண்டரி சர்ஃபேஸ் டயக்ராம் சொல்றாங்க. 1s ஆர்பிட்டால் இப்படி நியூக்ளியஸை கொடுத்துட்டு அந்த 1s ஆர்பிட்டாலினுடைய பவுண்டரியை கொடுத்துறோம். இதுதான் 1s ஆர்பிட்டால் பவுண்டரி சர்ஃபேஸ் டயக்ராம் சொல்றோம். அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா, நியூக்ளியஸை கொடுத்துட்டு எலக்ட்ரானை டாட்டா கன்சிடர் பண்றாங்க. எலக்ட்ரான் இந்த இடத்துல இருந்தா ஒரு டாட், இந்த இடத்துல இருந்தா டாட், இந்த இடத்துல இருந்தா ஒரு டாட், இப்படி டாட்டா கன்சிடர் பண்றாங்க. எலக்ட்ரான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போதோ அந்தந்த இடத்தெல்லாம் டாட்டா வச்சுன்னு போறாங்க. அப்படி டாட்டா வச்சுன்னு போனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எலக்ட்ரான் டாட் மாடல் கிடைக்குதுன்ட்டு எலக்ட்ரான் டாட் மாடல் 1s ஆர்பிட்டால் எலக்ட்ரானை இப்படி டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்து எலக்ட்ரான் கிளவுட் மாடல் எப்படி 1s ஆர்பிட்டாலை டிஸ்கிரைப் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். 1s ஆர்பிட்டாலை அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது, எலக்ட்ரான் கிளவுட் மாடல் வந்து 1s ஆர்பிட்டாலை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரான் கிளவுட் மாடல் 1s ஆர்பிட்டாலை என்ன பண்ணுதுன்னா கிளவுடா டிஸ்கிரைப் பண்ணுது, கிளவுடா நினைக்குது. சரி, அதாவது எப்படி கிளவுட் இருக்குதோ அது போல கிளவுடா நினைக்குதுங்க 1s ஆர்பிட்டால். சரி, அப்போ வந்து இந்த 1s ஆர்பிட்டாலினுடைய எலக்ட்ரான் டாட் மாடல், எலக்ட்ரான் டாட் மாடல் எப்படி நினைக்குதுன்னாக்கா, எலக்ட்ரான் டாட் மாடல் எப்படி நினைக்குதுன்னா இது போல கிளவுடா நினைக்குது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் கிளவுட் மாடல், எலக்ட்ரான் கிளவுட் மாடல் சொல்றோம். எலக்ட்ரான் கிளவுட் மாடல் 1s ஆர்பிட்டால இப்படி கிளவுடா சொல்லுது, இப்படி கிளவுடா சொல்லுது. இப்போ இங்க சென்ட்ரல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குங்க. சென்ட்ரல்ல பார்த்தா நியூக்ளியஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் கிளவுட் மாடல் என்ன சொல்லுதுன்னா 1s ஆர்பிட்டால வந்து கிளவுடா கன்சிடர் பண்ணுது, எலக்ட்ரானை கிளவுடா கன்சிடர் பண்ணுது. எலக்ட்ரான் டாட் மாடல் எலக்ட்ரானை டாட்டா கன்சிடர் பண்ணுது. பவுண்டரி சர்ஃபேஸ் டயக்ராம் என்ன பண்ணுதுன்னா ஆர்பிட்டாலினுடைய பவுண்டரி என்னவோ அதை சொல்லுது. அப்போ 1s ஆர்பிட்டால இப்படி எல்லாம் சொல்றாங்க. பவுண்டரி சர்ஃபேஸ் டயக்ராம்ல சொல்றாங்க, எலக்ட்ரான் டாட் மாடல்ல சொல்றாங்க, எலக்ட்ரான் கிளவுட் மாடல்ல சொல்றாங்க. எது எடுத்தாலும் சரி, ஆனா ஷேப்னு கேட்டா என்ன சொல்லணும்? சிமெட்ரிக், ஸ்பெரிக்கல் அப்படிதான் சொல்லணும். ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக் தான் சொல்லணும் 1s ஆர்பிட்டால். ஓகேவா? ஆனா அதை வரையும் போது பவுண்டரி சர்ஃபேஸ்ல வேணும்னா இப்படி, எலக்ட்ரான் டாட் மாடல்ல வேணும்னா இப்படி, எலக்ட்ரான் கிளவுட் மாடல்ல வேணும்னா இப்படி, ஆனா ஷேப் எப்படி இருக்கணும்? ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்கணும். சரி, இது போல 1s ஆர்பிட்டால இப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 2s ஆர்பிட்டால பத்தி பார்க்கலாம். 2s ஆர்பிட்டாலுக்கு எப்படி எல்லாம் கிராஃப் இருக்கும், இப்போ 1s ஆர்பிட்டாலுக்கு எப்படி எல்லாம் நம்ம கிராஃப் வரைஞ்சோமோ அது போல 2s ஆர்பிட்டாலுக்கு எப்படி எல்லாம் கிராஃப் வரும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ 2s ஆர்பிட்டால் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2s ஆர்பிட்டாலுக்கு இந்த பக்கம் ஷை எடுத்துக்கிறோம், இங்க நியூக்ளியஸ் எடுத்துக்கணும், இங்க ரேடியல் டிஸ்டன்ஸ் இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, ஷை எப்படி எடுத்துக்கணும். இப்போ ஷைக்கும் ரேடியல் டிஸ்டன்ஸ்க்கும் கிராஃப் வரையும் போது எப்படி கிராஃப் வருதுன்னா கிராஃப் இப்படி வருது. இந்த கிராஃப் வரையும் போது எதை ஃபிக்ஸ் பண்ணிடணும்னா தீட்டாவையும் ஃபையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்ன? ரேடியல் டிபெண்டன்ஸ் தான். எஸ் ஆர்பிட்டால்னாவே அது ரேடியல் டிபெண்டன்ஸ், ஆங்குலர் இண்டிபெண்டன்ட்.
எந்த s ஆர்பிட்டால் வேணாலும் எடுத்துக்கோங்க, 2s எடுத்துக்கோங்க, 7s எடுத்துக்கோங்க, 5s எடுத்துக்கோங்க, எது எடுத்துக்கினாலும் சரி s ஆர்பிட்டால்னாவே ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக், அவ்வளவுதான். அப்படின்னா அது வந்து ரேடியல் டிபெண்டன்ஸ், ஆங்குலர் இண்டிபெண்டன்ட். ஓகே, இது வந்து ஷை வந்து ரேடியல் டிபெண்டன்ட். ஓகே, அப்ப ரேடியல் டிஸ்டன்ஸுக்கு கிராஃப் வரையறோம். இப்படி வருது, தீட்டா ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இங்க ஷைக்கு என்ன சைன்னா பாசிட்டிவ், இங்க ஷைக்கு என்ன சைன்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ இங்க ஷை என்ன ஆகுதுன்னா இப்படி குறைஞ்சினே போகுது, அப்புறமா இப்படி குறைஞ்சினே போகுது, அப்புறம் அதிகமாயினே போகுது, அப்புறம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகுது. இங்க ஷைக்கு சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இங்க சைக்கு ஷைன் பார்த்தீங்கன்னா இங்க நெகட்டிவ், இப்படி இருக்குது. சரி, இப்போ ஷை ஸ்கொயருக்கும் ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் வரையலாம். ஷை ஸ்கொயருக்கும் ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் வரையப்போம். ஷை ஸ்கொயருக்கும் ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி வருதுன்னா, அந்த கிராஃப் எப்படி வருதுன்ட்டு பார்க்க போறோம். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இப்படி வருதுங்க அந்த கிராஃப். ஷை ஸ்கொயர் இந்த இடத்துல இப்படி வந்திருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடம் என்ன 1.1 ஆங்ஸ்ட்ராம். இந்த 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குதுன்னா நியர்லி ஜீரோவா இருக்குது. எப்படி இருக்குது பாத்தீங்களா ஷை ஸ்கொயர்? 1.1 ஆங்ஸ்ட்ராம்க்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஷை ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைட்லயும் ஷை ஸ்கொயர் இருக்குது. ஷை ஸ்கொயர் எங்க ஜீரோவா மாறுதுன்னா இன்ஃபினிட்டியில ஜீரோவா மாறுது. ஏன்னா இதுதான் கான்ஸ்டன்டா போகுது கிராஃப். இன்ஃபினிட்டியில ஜீரோ ஆகிற ஷை ஸ்கொயர் இந்த 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல என்ன பண்ணிடுச்சு பாருங்க. 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குது பாருங்க, 2s ஆர்பிட்டாலுக்கு கிட்டத்தட்ட ஜீரோவா இருக்குது. அந்த 1.1 ஆங்ஸ்ட்ராம்க்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஷை ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்குது. சரி, இப்படி இருக்குது ஷை ஸ்கொயர் யாருக்குன்னா 2s ஆர்பிட்டாலுக்கு இப்படி ஷை ஸ்கொயர் கிராஃப் வருது. சரி, இப்போ இந்த பக்கம் என்ன எடுத்துக்கிறோம்னா ஷை ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், இங்க ரேடியல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 2s ஆர்பிட்டாலுக்கு கிராஃப் வரைகிறோம். 2s ஆர்பிட்டாலுக்கு கிராஃப் வரைஞ்சா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 4πr ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகே, டோட்டல் ப்ராபபிலிட்டி கிராஃப் வரைஞ்சா எப்படி வருதுன்னா கிராஃப் வந்து இப்படி வருது, இப்படி வந்திருக்கு கிராஃப். சரி, இது யாருக்குன்னா 2s ஆர்பிட்டாலுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றோம்னாக்கா இந்த வேல்யூஸை பார்க்கலாம், டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லலாம்னா மினிமம் மேக்சிமான்னு சொல்லலாம், மினிமம் மேக்சிமா. சரி, இது என்னன்னு சொல்லலாம்னா மேக்சிமம் மேக்சிமான்ட்டு சொல்லலாம், மேக்சிமம் மேக்சிமான்ட்டு சொல்லலாம். இந்த மினிமம் மேக்சிமா எந்த டிஸ்டன்ஸ்னா பாத்துக்கோங்க 0.529 ஆங்ஸ்ட்ராம். 0.529 ஆங்ஸ்ட்ராம் ஏற்கனவே பார்த்தோமே யாருக்கு, 1s ஆர்பிட்டாலினுடைய மோஸ்ட் ப்ராபபிள் லொகேஷன் தானே. இது 2s ஆர்பிட்டால் தானே. அப்படின்னா 2s ஆர்பிட்டால் எலக்ட்ரானும் 1s ஆர்பிட்டாலினுடைய இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா 2s ஆர்பிட்டாலினுடைய எலக்ட்ரான் கிளவுட் பெனிட்ரேட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா எப்படி 1s ஆர்பிட்டால் ஆண்டு இருக்கும், கரெக்டா? சரி, அப்புறம் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 1.1 ஆங்ஸ்ட்ராம். அட் 1.1 ஆங்ஸ்ட்ராம் ஷை ஸ்கொயர் எப்படி இருந்தா 4πr ஸ்கொயர் ஷை ஸ்கொயர் ஜீரோவா இருக்கும் கிட்டத்தட்ட. பாருங்க இங்க ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குது பாருங்க, 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல ஜீரோவா தானே இருக்குது. அப்படின்னா 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல ஷை ஸ்கொயர் ஜீரோவா இருக்குது. சரி, இருக்கட்டும். மேக்சிமம் மேக்சிமம் எந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 2.6 ஆங்ஸ்ட்ராம்ல வருது மேக்சிமம் மேக்சிமம். அப்படின்னா இந்த 2s ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், இந்த 2s ஆர்பிட்டாலினுடைய ஷேப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இந்த இடத்த மினிமம் மேக்சிமமா எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு 1.1 ஆங்ஸ்ட்ராம் என்ற இடத்துல ஷை ஸ்கொயரை ஜீரோவா பண்ணிடலாம். அடுத்து 2.6 ஆங்ஸ்ட்ராம்ல மேக்சிமம் மேக்சிமாவை கொடுத்துடலாம். இது யாருக்கு கிராஃப்னா 2s ஆர்பிட்டாலுக்கு தான் வரையணுமே தவிர 1s ஆர்பிட்டாலுக்கும் வரையல, யாருக்கும் வரையல. இப்போ இந்த இடத்துல 0.53 ஆங்ஸ்ட்ராமா வச்சுக்கலாம். 0.53 ஆங்ஸ்ட்ராமா வச்சுக்கினீங்கன்னா அங்க மினிமம் மேக்சிமான்ட்டு சொல்லிடுறோம். அடுத்து இந்த இடத்துல 1.1 ஆங்ஸ்ட்ராம் எடுத்துக்கினீங்கன்னா அங்க எப்படி இருக்குன்னா
எலக்ட்ரான் கிளவுடே இல்லாம இருக்குங்க. கிளவுடே இருக்காதுங்க அங்க அந்த இடத்துல. 1.1 ஆங்ஸ்ட்ராம் அப்படியே ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ணுங்க. 1.1 ஆங்ஸ்ட்ராம். அந்த ஸ்பியர்ல ஷை ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா ஜீரோவா இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படின்னா அங்க எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி இல்லை. அப்படின்னா எலக்ட்ரான் கிளவுடே அங்க இல்லை. சார் அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கிளவுட் இருக்குது. இது 2.6 ஆங்ஸ்ட்ராமா இதை எடுத்துக்கோங்க. 2.6 ஆங்ஸ்ட்ராமா எடுத்துக்கினா இங்க எலக்ட்ரான் கிளவுடினுடைய ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது? மேக்சிமமா இருக்குதுன்னு சொல்றாங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி. அப்படின்னா இந்த 2s ஆர்பிட்டால் அப்படியே எலக்ட்ரான் கிளவுடா கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த மினிமம் 1.1 ஆங்ஸ்ட்ராம்குள்ள ஒரு ஸ்பியரும் இந்த 2.6 ஆங்ஸ்ட்ராம் அது அந்த ரேஞ்சில் இன்னொரு ஸ்பியரும் இருக்கும். அந்த 2 ஸ்பியர்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும்? இந்த ஸ்பியருக்கும் இந்த ஸ்பியருக்கு இடையில எலக்ட்ரான் கிளவுட் இருக்குமா இருக்காதா? இருக்காது. எலக்ட்ரான் கிளவுட் இருக்காது. அப்படின்னா 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல எலக்ட்ரான் கிளவுட் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோடல் சர்ஃபேஸ். அந்த இடத்தை தான் நோடல் சர்ஃபேஸ், அப்படி இல்லைன்னா நோடல் ரீஜியன், அப்படி இல்லைன்னா நோடு அப்படி சொல்லுவாங்க அந்த இடத்த, அந்த 1.1 ஆங்ஸ்ட்ராம். அப்ப அந்த 1.1 ஆங்ஸ்ட்ராம்ல வந்து அந்த இடத்துல ஷை ஸ்கொயர் வந்து நியர்லி ஜீரோவா இருக்கிறதுனால அந்த இடத்த என்னன்னு சொல்றேன்னா நோடல் சர்ஃபேஸ் இல்ல நோடல் ரீஜியன், அப்படி இல்லைன்னா நோடல் ரீஜியன், அப்படி இல்லைன்னா ரேடியல் நோடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரேடியல் நோட் இப்படி சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்க 2s ஆர்பிட்டாலுக்கு நோடல் சர்ஃபேசஸ் எத்தனை? 1. அது எங்க? 1.1 ஆங்ஸ்ட்ராம். 1s ஆர்பிட்டாலுக்கு ரேடியல் நோட்ஸ் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். இது 1s ஆர்பிட்டால். இதுதானே 1s ஆர்பிட்டால் கர்வு கிராஃப். இந்த 1s ஆர்பிட்டாலுக்கு நோடல் சர்ஃபேசஸ் எத்தனை வரும்? 0 வரும். ஏன் 0 வருது? இந்த 1s ஆர்பிட்டாலினுடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா ஷை ஸ்கொயர் எங்க 0 ஆகுதுன்னா இன்ஃபினிட்டியில 0 ஆகுது. இன்ஃபினிட்டி யாருக்கு தெரியும்? அப்போ இன்ஃபினிட்டி எது கன்சிடர் பண்ணீங்கன்னா விட்டுற வேண்டியதான். அப்போ நோடல் சர்ஃபேஸ் இங்க எங்க இருக்குது? இல்ல. அப்போ நோடல் சர்ஃபேஸ் இல்ல ரேடியல் நோட் இல்ல நோடல் ரீஜியன் பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டாலுக்கு கிடையாது. 2s ஆர்பிட்டாலுக்கு 1 இருக்குது. இப்போ பாருங்க ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்னா n-l-1ன்னு எடுத்துக்கலாம். 1s ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். 1s ஆர்பிட்டாலுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னா 1. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஃபார் s ஆர்பிட்டால் 0 -1 is equal to 0. So 1s ஆர்பிட்டாலுக்கு நோடல் சர்ஃபேசஸ் எவ்வளவு? 0. என்ன ஃபார்முலா? n-l-1. 2s ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். 2s ஆர்பிட்டால்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன? 2. s ஆர்பிட்டாலுக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் என்ன? 0 -1. எவ்வளவு வருது? 1. ஸோ அப்போ 2s ஆர்பிட்டாலுக்கு நோடல் சர்ஃபேசஸ் எத்தனை? 1. அது எந்த இடத்துல? 1.1 ஆங்ஸ்ட்ராம். இப்போ சொல்லுங்க 3s ஆர்பிட்டாலுக்கு நோடல் சர்ஃபேசஸ் எத்தனை வரும்? 2 வரும். இது போல சொல்ல வேண்டியதுதான். சரி, ஓகே. இப்போ என்ன பார்த்திருக்கோம்னா ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை பார்த்திருக்கோம். அதுல வந்து s ஆர்பிட்டாலினுடைய ஷேப்பை பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடியது என்னன்னா p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டாலுக்கு என்ன சொல்றோம்னா டம்பிள் ஷேப்ன்ட்டு சொல்றோம். அதை வந்து இந்த ரேடியல் டிபெண்டன்ஸ் இந்த கிராஃப் மூலியமா பார்க்கறது இல்லை, அப்படியே சூப்பர்ஃபிஷியலா டம்பிள்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஓகே, சரி. px ஆர்பிட்டால், இதுல வந்து px ஆர்பிட்டால்னா என்ன அர்த்தம்னாக்கா இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கும், இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல டம்பிள் ஷேப் இருக்கும். அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல px ஆர்பிட்டாலினுடைய ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த லோபுக்குள்ள p ஆர்பிட்டாலினுடைய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இந்த லோபுக்குள்ள p ஆர்பிட்டாலினுடைய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். லோபுக்கு வெளியே இந்த px ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும், லோபுக்குள்ள மேக்சிமமா இருக்கும் அன்ட்டு இந்த px ஆர்பிட்டால் சொல்லுது. அடுத்து py ஆர்பிட்டால், இதை வந்து y ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இங்க சென்ட்ரல்ல நியூக்ளியஸ் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு லோப் வரைங்க, இங்க ஒரு லோப் வரைங்க, 2 லோப்ஸ் வரைஞ்சாச்சு. இதை டம்பிள் ஷேப்னு சொல்லலாம். இந்த py ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ப்ராபபிலிட்டி இந்த லோபுக்குள்ள மேக்சிமமா இருக்கும், இந்த லோபுக்குள்ள மேக்சிமமா இருக்கும், இந்த லோபுக்கு வெளியே மினிமமா இருக்கும். அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் y ஆக்சிஸ்ல இருக்கனால இதை py ஆர்பிட்டால் என்று சொல்றோம். அதே மாதிரி pz ஆர்பிட்டால்னா z ஆக்சிஸ் சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து d ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். d ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப் பாத்தீங்கன்னா டபுள் ஷேப்.
டி ஆர்பிட்டாலுக்கு என்ன சொல்றேன்னா டபுள் டம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து dxy ஆர்பிட்டால். dxy ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்போ நியூக்ளியஸை பத்தி சொல்லலாம். நியூக்ளியஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த டி ஆர்பிட்டாலுக்கு ஷேப் வந்து டபுள் டம்பிள் அப்படின்னா இதுகிட்ட 4 லோப்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு லோபும் எப்படி இருக்குன்னா, ஒரு லோப் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்குதுங்க. இன்னொரு லோப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்குது. எல்லா லோப்ஸும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில வருது. 4 லோப்ஸ்